கிளைமேக்ஸ் போனோம்னா அங்க ஒண்ணு வச்சுங்க சொல்லிட்டாங்க மை ஆல் டைம் ஃபேவரட் ப்ரோ. அப்படியா? அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஹிப் ஸ்டெப்புக்கு பயங்கரமான ஃபன் வச்சுக்கோங்களேன். அதை ஒரு பக்கம் ராஜு மாஸ்டர் போட்டிருப்பாரு. அவரு ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும், பிரியா வாரியர் போடுறாங்க அப்படின்றத தாண்டி அர்ஜுன் தாஸ் எப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் அதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு அதை நான் சொல்லணும். அது அந்த ஒரு ஸ்டெப்பு கரெக்டாக அவர் போட்டு அந்த உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி ஸ்டெப்பு அதெல்லாம் எப்படி கரெக்டாக நீங்கள் நினச்சிருந்தா வேறு ஸ்டெப்பு கொடுத்துருக்கலாம். அதை ரீக்ரியேஷன் பண்ணணும்னு கொடுத்தீங்களா அதை? ப்ரோ அது பிளான்டாகவே ப்ரோ. அதுவும் ஒரு கல்ட்டு ப்ரோ. ராஜு மாஸ்டர் கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். ராஜு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் கிட்ட தான் நம்ம ஒர்க் பண்ணோம். அங்கே தான் வேலை செஞ்சு வந்தோம். ஸோ இப்போ அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறோம். இப்போ அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறோம்ல, ஒரு டிவி இருக்கும், டிவிக்கு வெளியில் அதே காஸ்டியூம் போட்டு ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க, அதே ஸ்டெப். ஸோ அது ரீக்ரியேஷன்ன்றது இப்படி பண்ணலாம், அவங்களுக்கும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படின்றதுனால தான் அந்த பாட்டுக்குன்னு ஒரு ஹை இருக்குது ப்ரோ. அதை எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணாமல் அர்ஜுன் சார் ஆட வச்சது, இப்போ ராஜு மாஸ்டர் லெவலுக்கு அர்ஜுன் சார் ஆட வச்சது தான் அங்கே மேன். அதனால தான் இப்போ நீங்கள் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அர்ஜுன் சார் பொறுத்த வரைக்கும் ப்ரோ, அவர் வந்து டோட்டலாக ப்ரோ ஷூட் முடிப்பார் ப்ரோ. ஷூட் முடிச்சுட்டு நேராக ரிஹர்சலுக்கு வருவார் ப்ரோ. ஷூட் முடிக்கிறக்கே 9 ஆகிடும். நேராக ரிஹர்சல் வருவார், டான்ஸ் ஆடுவார். ஒரு 10 மணி 11 மணிக்கு 2 ஹவர் டான்ஸ் ஆடுவார், ரூம் போவார். ஓகேவா? அவர் ஃபுல்லாக டேட்டூஸ் இல்லையா, அவர் ரெடி ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் ப்ரோ. ஓகே, இப்போ ஷூட் வந்து ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நாங்கள் ஒரு 6 o'clock ஸ்பாட்டில் இருக்கோம்னா அவர் 4 மணிக்கே இருப்பார் ப்ரோ. டேட்டூஸ் போட்டுக்கிட்டு இருப்பார், அவரும் சரி சாரும் சரி. ஸோ அந்தளவுக்கு அந்த டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதுனால அது இப்போது எல்லாருமே பேசுகிறோம். நீங்கள் கேட்குறீங்களே அர்ஜுன் சாரை நான் இப்படி பார்த்ததே இல்லைன்றது, அது ஹாப்பி ப்ரோ. அது அவருக்கு பயங்கர ஹாப்பி.